சரி. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு ஃபார்முலா எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 அண்ட் அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் எஸ்ஐ. சரிங்களா? ஸோ தனி வட்டி அப்படிங்கிறது அசல் இன்ட்டு எவ்வளோ வருடங்கள் இன்ட்டு ஆர். சரிங்களா? வட்டி விகிதம். இதே மொத்த தொகை எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா வந்து கேட்டிங்கன்னா மொத்த தொகை லாஸ்ட்டில் எவ்வளோ வருது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அது வந்துட்டு என்னென்னா நம்ம போட்டிருக்கக்கூடிய அசல் ப்ளஸ் நம்ம கிடைக்கக்கூடிய வட்டி, இது ரெண்டும் சேர்த்தனா நமக்கு கிடைக்கக்கூடிய மொத்த தொகை அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்க்கலாம். அட் வாட் ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வில் 350 amounts to 455 in 6 years. 350 என்ற அசலானது 6 ஆண்டுகளில் கூடுதல் 455 கிடைக்கப்பெற்றால் அதன் வட்டி வீதம் காண்க. சரிங்களா? ஸோ 350 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க, அசல் போடுறாங்க. ஆனால் உங்களுக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னா 455. சரிங்களா? ஸோ இதுதான் அசல். இங்கே கிடைக்கக்கூடிய மொத்த தொகை 455. ஸோ அப்போ எவ்வளோ வட்டி மட்டும் கிடைக்குது? 105 வந்துட்டு வட்டிங்களா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா 105. ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா, தனி வட்டிக்கான ஃபார்முலா இருக்குல்ல. ஸோ 105ங்கிறது தனி வட்டி ஈக்குவல் டு அசல் எவ்வளோன்னா 350 இன்ட்டு 6 வருடங்கள் இன்ட்டு ஆர் டிவைடட் பை 100. ஸோ 0 0 கேன்சல் ஆயிரும். 5 7s are 5 2s are 2 3s are. ஸோ 7 டேபிளால் 3 டேபிளால் முதல்ல கேன்சல் பண்ணிடலாம். 3 3s are 9, 3 5s are 15. ஸோ திரும்ப 7 5s are. ஸோ இப்போ ஆர்னுடைய வேல்யூ எவ்வளோன்னா 5%. நெக்ஸ்ட் கொஷின். Anita takes a loan of rupees 5,000 at 15% per year as the rate of interest. Find the interest she has to pay at the end of 2 years. அனிதா என்பவர் 15% வட்டி வீதத்தில் ரூபாய் 5000 கடனாக பெறுகிறார். 2 வருட முடிவில் அவர் செலுத்தும் வட்டி தொகை எவ்வளோ? இந்த இடத்துல என்ன கேட்குறாங்கன்னா வட்டி விகிதம் கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸும் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ ஆரும் கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க, என்னும் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. ஸோ அதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா என்ன? பிஎன்ஆர் பை 100. ஸோ 5000 இன்ட்டு என் வந்துட்டு 2 years. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 15 பை 100. ஸோ 0 0 0 0 கேன்சல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 50 இன்ட்டு 2 என்னது 100. 100 இன்ட்டு 15, 100 இன்ட்டு 15 என்ன வரும்? ஸோ 1500. சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு நார்மலாக ஃபார்முலாவை பேஸ் பண்ணி போடக்கூடிய சம்மு. இந்த பிரின்சிபல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5000. ஸோ 5000 எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு? 15%. ஸோ 15%. இந்த 5000க்கு 10% எவ்வளோ? 500. 5%. ஸோ 10%ங்கிறது 500. 5% அதில் பாதி 250. ஸோ இப்போ 15%ங்கிறது எவ்வளோன்னா டோட்டலி 750. ஸோ இப்போ ஃபஸ்ட் இயருக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்குன்னா 15% 750 கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் இயருக்கு 750, செகண்ட் இயருக்கு 750, டோட்டலி எவ்வளோனா 1500 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த சம்மை வந்துட்டு அப்ரோச் பண்ணலாம். நம்ம எவ்வளோ பிரின்சிபல், அதில் எவ்வளோ பர்சன்டேஜ்ங்கிறது நம்ம பர்சன்டேஜ் பார்த்தோம்ல, அதே டாப்பிக்கில் போடுற மாதிரி நம்ம போட்டு கால்குலேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு, பின்வருவனவற்றுள் எது 1000 அசலுக்காக ஓராண்டுக்கு 10% என்ற வீதத்தில் தனிவட்டி ஆகும்? அதாவது 1000 ரூபாய்க்கு 10% தனி வட்டி போட்டோம்னா எவ்வளோ வரும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு கேட்குறாங்க. 1000 ரூபாய்க்கு 10% எவ்வளோங்க? ஒரு ஆண்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க. 1000 ரூபாய்க்கு 10% எவ்வளோ? 100 ரூபா. ஸோ ஃபஸ்ட் ஆண்டுக்கு 100 ரூபா வட்டி கிடைக்கும். ஸோ 100 ரூபாங்கிறது தான் வந்துட்டு ஆன்சர். ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் rupees 25,000 at 8% per annum ஃபார் 3 years. 3 இயர்ஸ்க்கு என்னென்னு கேட்குறாங்க. அதாவது 25,000 ரூபா வந்துட்டு அசல், வட்டி வந்துட்டு 8%. எவ்வளோ ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தோன்னா 3 ஆண்டுகள். சரிங்களா? ஸோ 25,000 ரூபாய்க்கு 10% எவ்வளவு? 25,000 ரூபாய்க்கு 10% 2500. 1% எவ்வளோ வரும்னா 250 வருமா? 1% 250னா 2% 500 ரூபா. ஸோ 2% 500. ஸோ 2% கழிச்சிட்டுனா நமக்கு 8% கிடைச்சிருமா? 8% எவ்வளோ வரும்? 2000.
சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு 2000 ரூபா வந்துட்டு வட்டி கிடைக்குது. அப்போ 3 ஆண்டுகளுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும்? 6000 ரூபா வட்டி வந்து கிடைக்கும். ஸோ இந்த சம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். 20,000 அசல் வந்துட்டு 20,000, வட்டி விகிதம் 10%, ஆண்டுகள் 4. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 6750க்கு 219 நாட்களுக்கு 10% வட்டி வீதம் தனி வட்டி காண்க. சரியா? ஸோ 219 நாட்கள்னால் எவ்வளோ ஆண்டுகள்? ஸோ நார்மலாக எவ்வளோ ஆண்டுகள்னு சொல்லலாம்? 219 டிவைடட் பை 365 போட்டால் ஆண்டு கிடச்சிருமா? சரிங்களா? ஸோ இப்போது நாட்கள் கொடுத்துருக்காங்க, அதை ஆண்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா 365 நாளில் டிவைட் பண்ணணும். சரியா? ஸோ இதை வந்து நம்ம ஃபார்முலாலேயே போட்டுடலாம். ஸோ PNR by 100 ஃபார்முலாவில். ஸோ P 6750 இன்ட்டு N வந்துட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 219 டிவைட் பை 365 ஆண்டுகள் இன்ட்டு 10 by 100. சரியா? ஸோ 0 0 கேன்சல் ஆயிரும், 0 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 5 டைப்னால இதை கேன்சல் பண்ணலாம். ஸோ இதை நம்ம பண்ணோம்னா நமக்கு மீதி என்ன இருக்குன்னா 135 இன்ட்டு 3. ஸோ அப்போ என்ன வரும்? 300 + 105, 405 தான் வந்துட்டு இந்த கொஷினுக்கான ஆன்சர். சரிங்களா? இந்த மாதிரி டேஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னா அது இயராக கன்வெர்ட் பண்ணி தான் போடணும். அப்படின்னா தான் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். Lokesh invested 10,000 in banks that pays an interest of 10% per annum. ஆண்டிற்கு 10% வட்டி வீதம் வட்டி தரும் ஒரு வங்கியில் லோகேஷ் 10,000 வைப்பு வைக்கிறார். சரிங்களா? ஆர் வந்து கொடுத்துட்டாங்க, அசல் வந்து 10,000. அத்தொகையை 2 ஆண்டுகள் 3 மாதங்களுக்கு பிறகு அவர் திரும்ப பெறுகிறார். அவர் பெற்ற வட்டியை காண்க. சரிங்களா? ஸோ 2 ஆண்டுகள் 3 மாதங்கள். ஸோ 2 years 3 months. ஸோ 3 months நான் என்னவா கன்வெர்ட் பண்ணணும்னா இயராக கன்வெர்ட் பண்ணணும். அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். அப்போ 3 டிவைட் பை 12 போட்டோன்னா எனக்கு என்ன ஆயிரும்? அங்கே நாட்கள் கொடுத்துருந்தாலும் மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள் இருந்துச்சு. அதனால் அந்த சம்மில் 365 போட்டோம். ஆனால் இங்கே வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது. மந்த்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஒரு வருஷத்தில் 12 மந்த் இருக்குது. அதனால் 12 போட்டுக்கணும். ஸோ 12 அப்படின்னு போட்டு மொத்தமாக என்ன பண்ணிக்கலாம்? இயர்ஸ். ஸோ 3 4s. அப்போ 2 1/4 இயர்ஸ், 2.25 வருஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த நார்மல் ஃப்ராக்ஷன் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இருக்கிற நார்மல் ஃப்ராக்ஷனை பார்த்தோம்னா 4 × 2 8, 8 + 1 9. ஸோ 9/4 இயர்ஸ். சரிங்களா? இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 10,000 இன்ட்டு N வந்துட்டு 9/4 இன்ட்டு வட்டி விகிதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10 இன்ட்டு 10 டிவைடட் பை 100. ஸோ 0 0 0 0 கேன்சல் பண்ணிடலாம். 4 25 சார், 25 10 சார் என்ன வரும்? 250. அப்போ 25 9 சார் 225. ஸோ 225 இன்ட்டு 10 2250. ஸோ இதுதான் வந்துட்டு ஆன்சர், 2250. ஸோ இந்த எல்லாமே இதே மாடலில் தான் 9 months கொடுத்துருக்காங்க. அப்போனா 9/12 இயர்ஸ்ன்னு போட்டுக்கணும். இந்த சம்மில் 6 மாதம் 1 year 6 months கொடுத்துருக்காங்க. அப்போ 1/2 1.5 வருஷம் 1.5 இயர்ஸ்ன்னு போட்டுக்கிட்டாலும் ஓகே தான். சரிங்களா? ஸோ இந்த கொஷின் வந்து பார்க்கலாம். ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹5x² + × y² ஃபார் 4xy இயர்ஸ் அட் 7y% per annum. அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறது தான். பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் 5x² y², n வந்துட்டு 4xy, r வந்துட்டு 7y%. சரியா? ஸோ 5x² y² இன்ட்டு n வந்துட்டு 4xy இன்ட்டு 7y டிவைடட் பை 100. ஸோ 4 டேபிள் அடிச்சோம்னா 25 வரும், 5 டேபிள் அடிச்சோம்னா 5 வரும். ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா எக்ஸ் வந்து 2 x² இன்ட்டு எக்ஸ் போட்டோன்னா x³ வரும். ஸோ 7x³. y வந்து 4 இருக்குது. அப்போ y⁴ டிவைடட் பை கீழே 5 இருக்குது. ஸோ
7/5 x cube y power 4. ஸோ ஆன்சர் வந்துட்டு ஏ. நெக்ஸ்ட்டு Raman has paid rupees 800 as a simple interest on certain sum of amount for 4 years at the rate of 8% per annum. ராமன் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 8% வட்டி வீதம் 4 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 800 தனி வட்டியாக செலுத்தினால் அத்தொகையின் மதிப்பு என்ன? ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 8% வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க, ஆர் கொடுத்துட்டாங்க, என் வந்து கொடுத்துட்டாங்க 4 ஆண்டுகள்னு, வட்டி கொடுத்துட்டாங்க, எஸ்ஐ கொடுத்துட்டாங்க, தனி வட்டி கொடுத்துட்டாங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா தொகையின் மதிப்புனா பிரின்சிபல் தான் வந்து கேட்குறாங்க. சரிங்களா? சப்போ எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100. ஸோ 800 ஈக்குவல் டு பி இன்ட்டு என் வந்துட்டு 4, இது வந்துட்டு 8 டிவைடட் பை 100. சரியா? ஸோ 4, ஸோ முதல்ல 8 அடிச்சலாம், 800 4 ஆல் அடிச்சோம்னா 25. ஸோ 25 இன்ட்டு 100 2500. ஸோ 2500. சரியா? ஸோ இந்த கொஷினே வந்துட்டு இன்னொரு மெத்தடில் போடலாம். எப்படின்னு பார்க்கலாம். ஒரு வருஷத்துக்கு 8%, 1 இயருக்கு 8% இன்ட்ரெஸ்ட்னா 2 இயர்ஸ்க்கு 16%, 4 இயர்ஸ்க்கு எவ்வளோவா இருக்கும்? 8 இன்ட்டு 4 32%. சரிங்களா? அதாவது பிரின்சிபலில் 32% கண்டுபிடிச்சோன்னா அதுதான் வந்துட்டு என்ன வந்திருக்கும்? 800 இருந்திருக்கும். ஸோ அப்போ 800ங்கிறது பிரின்சிபலினுடைய, அதாவது அசலினுடைய 32% இந்த 800. ஸோ அப்போ 32% அப்படிங்கிறது 800. சரிங்களா? ஸோ 8 4s are 32, 8 100s are 800, அல்லது 4 25. ஸோ அது 1% அப்படிங்கிறது அசலில் 1%ங்கிறது 25. அசலில் 1% 25னா 100% அசல் எவ்வளோ வரும்? ஸோ 100% 2500. ஸோ இந்த சமயம் இந்த மாதிரி நம்ம வந்து போடலாம். ஸோ நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தடை வந்துட்டு ஃபாலோ பண்ணிங்க. ஸோ ஒரு சில இடங்களில் ஃபார்முலாவை வச்சு தான் நம்ம போட்டாகணும். சரிங்களா? வேறு வழி இல்லை. ஆனால் ஒரு சில இடங்களில் இந்த மெத்தட் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நம்ம வந்து போடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு அருண் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 15% வட்டி வீதம் 3 ஆண்டுகள் கழித்து 450 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க. இப்போ இந்த இடத்துல 15%ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு, 3 வருஷத்துக்கு எவ்வளோ பர்சன்டேஜுங்க? ஒரு வருஷத்துக்கு 15%னா 3 வருஷத்துக்கு 45%. ஸோ அப்போது அசலில் 45% தான் அவருக்கு என்னவா கிடைச்சிருக்குன்னா வட்டியாக கிடைச்சிருக்கும். அந்த வட்டி தான் 450. ஸோ அப்போ 1% எவ்வளவு? 10. ஸோ அசலில் 1% 10 ரூபா. அப்போ அசலில் 100%, அசலில் 100% 1000 ரூபா. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த சம் வந்து போடலாம். ஸோ இந்த சம் வந்து பாருங்கள். அரவிந்த் borrowed a sum of ₹8,000 from ஆகாஷ். அரவிந்த் என்பவர் 8000 ஆகாஷ் என்பவரிடம் ஆண்டுக்கு 7% தனி வட்டி வீதம் கடனாக பெற்றார். 2 ஆண்டுகளின் முடிவில் அரவிந்த் செலுத்த வேண்டிய மொத்த தொகையை காண்க. ஸோ எவ்வளோ என்னன்னு கேட்குறாங்கன்னா மொத்த தொகையை தான் வந்து கேட்குறாங்க. ஸோ 8000 எவ்வளோ பர்சன்டேஜ்னா ஆர் வந்து 7, எவ்வளோ ஆண்டுகள்னா 2 ஆண்டுகள். சரியா? இப்போ முதல்ல நம்ம தனி வட்டியை கண்டுபிடிச்சிடலாம். 8000க்கு 10%. ஸோ இது வந்து 7% கண்டுபிடிச்சிருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக ஃபார்முலாவே போட்டுருவோம். 8000 இன்ட்டு 7 இன்ட்டு 2 டிவைட் பை 100. ஸோ 0 0 0 0 கேன்சல் ஆயிரும். 8 இன்ட்டு 7 560 வரும். 80 இன்ட்டு 7 560. 560 இன்ட்டு 2 500 இன்ட்டு 2 போட்டால் 1000. 60 இன்ட்டு 2 போட்டால் 120. அப்போ 1120. இதுதான் வந்துட்டு என்னென்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது வந்து என்னென்னா மொத்த தொகை, அமௌண்ட்டை தான் கேட்டிருக்காங்க. அமௌண்ட்டுங்கிறது என்னென்னா நம்மளுடைய மொத்த அசல் ப்ளஸ் அது கிடைச்சிருக்கக்கூடிய தனி வட்டி, அது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்துட்டு பார்த்தோம்னா அமௌண்ட் அப்படின்னா என்ன வரும்னா 8000 ப்ளஸ் 1120. சரிங்களா? 9120.